வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழகமும் பேரதிர்ச்சி. மருத்துவமனையில் குவிந்த காவல்துறை அமைச்சர் துரைமுருகனுக்கு என்ன ஆனது? கிட்டத்தட்ட ஸ்டாலின் நேரடியாக வருகை. தற்பொழுது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கண்ணீருடன் தற்பொழுது நேரடியாக சென்றுள்ளார். கடந்த 3வது நாளாக தற்பொழுது அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் உடல்நலை குறைவின் காரணமாக அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் தற்பொழுது அப்பல்லோ மனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள துரைமுருகன் அவர்களது உடல்நிலை எப்படி இருக்கிறது என்ற தகவல் இன்று வரை வெளியாகவில்லை. மேலும் திமுகவின் மிக முக்கியமான தலைவர்கள், நிர்வாகிகள் ஒவ்வொருவரும் நேரடியாக சென்று சந்தித்து வருகிறார்கள். மேலும் தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பதன் காரணமாக யாரும் அந்த அறைக்குள் அனுமதி வழங்கவில்லை. குடும்பத்தினர்களிடம் ஆறுதலை கொடுத்து வருகிறார்கள். மீண்டும் அவர் காட்பாடி தொகுதியில் போட்டியிட்டு அமோக வெற்றி அடைய வேண்டும் என்று பலரும் கூறி வருகிறார்கள், திமுகவை சார்ந்த நபர்கள். ஆனால் ஏற்கனவே கனிம வள கொள்ளை வழக்கு, மணல் கொள்ளை வழக்கு என்று ஏகப்பட்ட வழக்குகள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் துரைமுருகன் மீது வழக்கு பதிவு செய்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது கிட்டத்தட்ட துரைமுருகன் உள்ளிட்ட பலருக்கும் தற்பொழுது சிக்கலை இது ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த ஒரு வேளையில் வழக்கிலிருந்து தப்பிப்பதற்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளாரா துரைமுருகன் என்ற ஒரு கேள்வியும் சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்பட்டு வருகிறது. ஆனால் நாம் இதுவரை விசாரணையின் அடிப்படையில் கேட்டறிந்த பொழுது துரைமுருகன் அவர்களுக்கு உண்மையாகவே உடல்நிலை சரியில்லை என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால்தான் தற்பொழுது அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்றும், இதற்கு முன்பாக 2 முறை அவர் சிங்கப்பூருக்கு சென்று இருதய அறுவை சிகிச்சை செய்து கொண்டதும் குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அப்பல்லோ மருத்துவமனைக்கு வருகை தர உள்ளதன் காரணமாக மருத்துவமனையில் போலீஸ் பாதுகாப்பும் அளவுக்கு அதிகமாக குவிக்கப்பட்டிருப்பதாக தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் நிச்சயம் இது மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையாக இந்த தேர்தல் அமையும் என்பதில் சந்தேகமே கிடையாது. ஏனென்றால் இளைஞர்களது பட்டாளம் அதிக அளவில் தேர்தலை எதிர்நோக்கக்கூடிய வகையில் தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு பக்கம், அதிமுக மறுபக்கம், நாம் தமிழர் என்று 4 முனை போட்டி. இந்த தேர்தலில் திமுகவின் சரியான கூட்டணியும் இல்லாத காரணத்தினால் என்ன செய்வதென்று தெரியாமல் தற்பொழுது அதிர்ச்சியடைந்திருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் திடீரென்று திமுகவின் மிக முக்கிய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய துரைமுருகனும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது ஸ்டாலின் அவர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் ஸ்டாலின் அவர்கள் செய்தியாளர்களது சந்திப்பின் போது துரைமுருகன் மீண்டும் நலம் பெற்று வீடு திரும்புவார் என்றும், அவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுவதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது.